சர்வதேச சுற்றுலா உச்சி மாநாட்டின் மூலம் 66,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள சர்வதேச சுற்றுலா உச்சி மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் முன்னிலையில் 22,07,94,000 ரூபாய் மதிப்பில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. The team from Homa will be in jobs. We also have the team that's joining us up next. From Panamu, 550 crores being invested, creating 500 jobs. The center in the heart of Chennai, 500 crores. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், சுற்றுலா மாநாடு முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுவது நமக்கு பெருமை என தெரிவித்தார். பயணங்கள் என்பது புத்தகம் இல்லாத வகுப்பறை என கூறினார். சுற்றுலாத்துறைக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறிய அவர், இந்த மாநாட்டின் மூலம் 66,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் கூறினார். இப்படிப்பட்ட சுற்றுலா மாநாடு முதல் முறையா தமிழ்நாட்டில் நடப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் சேர்க்குது. 65,937 பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 128 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மீதும் நமது திராவிட மாடல் அரசின் மீதும் நம்பிக்கை வச்சு முதலீடு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் எங்களோட அரசு நிச்சயமாக உறுதியாக வழங்கும் என்று உறுதியளிக்கிறேன்.